மதுரையில் மீனாட்சியாய், காஞ்சியில் காமாட்சியாய், காசியில் விசாலாட்சியாய், கொல்லூரில் மூகாம்பிகையாய் அரசாளும் எங்கள் அன்னையே போற்றி போற்றி. அன்னைக்கு எங்களின் பணிவான நமஸ்காரங்கள். அன்னையே, தாங்கள் பூவுலகில் 51 சக்தி பீடங்களாகவும் பல்வேறு அபிமான ஸ்தலங்களாகவும் வளர்வதன் காரணம் என்னவோ? எங்களின் குழந்தைகளான ஜீவராசிகளை கரையேற்றவே அவ்வாறு அவதரிக்கிறோம். அன்னையே, அவர்கள் தங்களை அடையும் வழிமுறைதான் என்ன? தூய்மையான பக்தியின் மூலமாகத்தான் எங்களை அடைய முடியும். பக்தி மூலமாகவா? தங்களை அடையக்கூடிய வழியாகிய பக்தி என்றால் என்ன? அந்த பக்தியை அவர்கள் எவ்வாறு செய்ய வேண்டும்? தங்களை அடையக்கூடிய பக்தி ஒருவருக்கு வேண்டுமென்றால் அவர்கள் என்னென்ன தகுதி பெற்றிருக்க வேண்டும்? கல்வியில் சிறந்திருக்க வேண்டுமா? செல்வத்தில் திளைத்திருக்க வேண்டுமா? அழகில் ஜொலிக்க வேண்டுமா? விஷய ஞானம் மிகுந்திருக்க வேண்டுமா? அல்லது உயர்ந்த பதவியில் தான் இருக்க வேண்டுமா? இவற்றில் எதை பெற்றவர்கள் சிறந்த பக்திமானாகி தங்களை வந்தடைவார்கள்? மாதவியே, நீ கூறிய தகுதிகளெல்லாம் தகுதிகளே அல்ல. ஆணவமற்ற, அகங்காரமற்ற, தூய்மையான, எளிமையான பக்தி இருந்தாலே போதுமானது. இதை உங்களுக்கு தெளிவுபடுத்த என் அண்ணன் பரந்தாமனின் அருளை பெற்ற ஒரு பக்தியின் கதையை உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். அன்னையே, இடையூறுக்கு மன்னிக்கவும். தங்களை அடைய வழி கேட்டால் தாங்களோ தங்களின் அண்ணனின் அருளை கூறுகிறேன் என்கிறீர்களே. அப்படி என்றால் தங்கள் எண்ணமும் தங்களின் அண்ணனின் எண்ணமும் ஒன்றுதானா? மாதவி, எங்கள் எண்ணம் மட்டுமல்ல, நாங்களே ஒன்றுதான். மக்களுக்காக உங்களை வைத்து நான் எழுத வைத்த என்னுடைய 1000 நாமங்களிலேயே இதன் சாரத்தை ஆழ்ந்து நோக்கில் அறியலாம். நானும் சிவனின் மறுபாகம். சிவனின் இடப்பாகம் முழுமையும் எனக்கானது என்றால் அந்த சிவனே சங்கர நாராயணனாகவும் வளர்ந்தது. நானும் நாராயணனும் ஒன்று என்பதை உணர்த்தத்தான். பரம்பொருள் என்பது ஓங்கார ஸ்வரூபம். பக்தர்களின் பண்புகளுக்கேற்ப இந்த ஓங்கார ஸ்வரூபம் தன்னை வடிவமைத்துக் கொள்கிறது. ஒன்றை உருவாக்கும் போது பிரம்மனாகவும், அதை காக்கும் போது விஷ்ணுவாகவும், படைப்பவை எல்லை மீறும் போது அதை அழிக்கும் ருத்ரனாகவும் மட்டுமல்ல, படைப்புக்கு ஆதாரமான
இயற்கையாகவும் தன்னை வெவ்வேறு இடத்தில் பக்தர்களின் நன்மைக்காகவே பிரித்து காண்பித்துக் கொள்கிறது. முடிவில் எல்லாம் ஒன்றே. நதிகள் பலவாயினும் சேருமிடமாகிய கடல் ஒன்றே. சரி, விஷயத்துக்கு வருவோம். உன் கேள்விக்கான பதிலாக இக்கதையை கூறுகிறேன். அனைவரும் கேளுங்கள். பூவுலகின் பாரத தேசத்தில் அயோத்தி நகரத்தின் சற்று தொலைவில் இருந்த காட்டில் வாழ்ந்து வந்த ஒரு வேடுவ குடும்பம் அருகே இருந்த மற்றொரு காட்டில் வாழ்ந்து வந்த தங்கள் சொந்தங்களை காண சென்றபோது நடுவில் வழிப்பறி கொள்ளையர்களால் வழிமறிக்கப்பட்ட போது பயந்து சிதறி ஓடலாயினர். அவ்வாறு ஓடும்போது அவர்களுடைய பெண் மயூரி வழி தவறி நெடும் தொலைவு தன்னுடைய பெற்றோரை விட்டு பிரிந்து வந்து விட்டாள். தன் பெற்றோரை காணாமையால் பரிதவித்து பின் அவர்களை தேடிக்கொண்டே அயோத்தி நகரத்தின் ஒரு ஆசிரமத்தை வந்தடைந்தாள். ஆசிரமத்தில் அவள் அடைக்கலம் மட்டும் பெறவில்லை, அவள் ஆண்டவரின் அருளையும் எவ்வாறு பெற்றாள் என்பதை நீங்களே பாருங்கள். யாரம்மா நீ? எங்கே வந்தாய்? மயூரிங்க, நான் காட்டுவாசிங்க. எங்க சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்கு அப்பா அம்மாவோட பக்கத்து காட்டுக்கு போறப்போ நடுவுல வழிப்பறி கொள்ளைக்காரங்க எங்களை சூழ்ந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஓடினப்போ வழி மாறி வந்துட்டேங்க. எனக்கு எங்க காட்டுக்கு போற வழியும் தெரியாதுங்க. அதனால எங்கேயாவது எனக்கு அடைக்கலம் கிடைக்காதான்னு பார்த்துக்கிட்டே வந்தேங்க. இங்க இருந்து அந்த பாட்டு சத்தம் என்னை இங்கேயே இழுத்துட்டு வந்துருச்சு. அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்ததால பயமா இருக்குதுங்க. என்ன செய்வது, எங்க போறது எதுவுமே தெரியலைங்க. பசி வர வயிற்ற கிள்ளுது. அழாதம்மா, நீ இங்கே தாராளமாக தங்கலாம். இங்க உனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது, உன் பயத்திற்கு இடம் இருக்காது. ரொம்ப நன்றிம்மா. நான் இங்கேயே தங்கலாம்னு சொல்றீங்க, ஆனா உங்க
பரவாயில்லை மயூரி, இங்கே காலை மாலை 2 வேளையும் பஜனை நடக்கும். பிறகுதான் போஜனம். நீ இங்கே தங்குவதால் 2 வேளையும் அவசியம் பஜனையில் கலந்து கொள்ள வேண்டும். மற்றபடி ஏதும் அவசியமில்லை. அப்புறம் நீங்க 2 வேளை தான் சாப்பாடுன்னு சொல்றீங்க. ஆனா எங்க அம்மா 3 வேளையும் சாப்பாடு போடுவாங்களே. அழாதேம்மா, நீ மதிய உணவிலிருந்து இரவுக்காக சிறிது எடுத்து வைத்துக்கொள், சரியா? ரொம்ப சந்தோஷம்மா. நான் இங்கேயே இருக்கேன். எந்த ஏற்பாடும் நடக்கலையே. அதுவா, இன்னைக்கு ஏகாதசி. என்ன ஏகாதசியா? அப்படின்னா என்ன? அப்படின்னா இன்றைக்கு சமையலும் கிடையாது, யாருக்கும் சாப்பாடும் கிடையாது. அச்சச்சோ, மாதா குரு மாதா. ஏன் மயூரி, என்னம்மா விஷயம்? அம்மா, இன்னைக்கு ஏதோ ஏகாதசியா, சாப்பாடு கிடைக்காதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. என்னால சாப்பிடாம இருக்க முடியாதே, எனக்கு பசி தாங்காதே. உண்மைதான் மயூரி, இன்று ஏகாதசி. இங்கு யாருமே சமைக்கவும் சாப்பிடவும் மாட்டோம். நீ பசி தாங்க மாட்டாய் என்றால் உக்ரான அறையிலிருந்து பொருட்களை கொடுக்க சொல்கிறேன். நீ இங்கே இருந்து சிறிது தூரத்தில் உள்ள மலையடிவாரத்திற்கு சென்று அந்த பொருட்களை கொண்டு சமைத்து சாப்பிடு. அதற்கு நான் அனுமதி தருகிறேன். பிருந்தா, மயூரிக்கு ஒரு ஆழாக்கு மாவும் 1/2 ஆழாக்கு பருப்பும் கொடு. அவள் சமைத்து சாப்பிடட்டும். உத்தரவு மாதா. நன்றி மாதா. மயூரி, ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். நீ சமைத்த உணவை ஸ்ரீராமனுக்கு கொடுக்காமல் உண்ணக்கூடாது. இது என் ஆணை, சரியா? அப்படியே மாதா. தெரியாது வேலை செய்ய தெரியாது வேலை சொல்லிட்டா. இப்போ என்ன பண்ண போறா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். மலையடி வரைக்கும் போய்த்தா பார்ப்போம் நாங்கள். கம்மி தான் போன வாட்டி இதோட அதிகம். அச்சச்சோ, ரொட்டி தேஞ்சிருச்சே. முன்ன பின்ன சமைச்சாதானே தெரியும். ஏதோ இதாவது கிடைச்சது. சரி, சாப்பிடலாம். அட, குருமாதா ராமனுக்கு கொடுத்துட்டு தானே சாப்பிடணும்னு சொன்னாங்க. இப்போ அவங்கள எப்படி கூப்பிடுறது? மடத்துல பாடி கூப்பிடுவாங்களே, அதே மாதிரி நாமளும் பாடி பார்க்கலாம். ஸ்ரீராமன் வாங்க, ராஜா ராமன் வாங்க, பிரபு ராமன் வாங்க, வந்து சாப்பிட வாங்க.
ஸ்ரீராமன் வாங்க, ராஜாராமன் வாங்க, பிரபு ராமன் வாங்க, வந்து சாப்பிட வாங்க. அட, என்ன இன்னும் ஸ்ரீராமன் வரலையே? காரணம் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. ஓஹோ, மடத்துல பூரி, பாயாசம், பலகாரம்னு பல விதமா சாப்பாடு வச்சிருப்பாங்க. நானும் தீஞ்ச ரொட்டியை தானே வச்சிருக்கேன், அதனாலதான் வரலையா? ஹே ராம், மடத்தை போல விதவிதமான உணவுகள் இல்லை என்று அமர்ந்திருந்தாலோ பட்டினிதானே. ஏகாதசியால் மடத்தில் கிடையாது போஜனம் உனக்கு. ஸ்ரீராமன் வாங்க, பிரபு ராமன் வாங்க, ராஜாராமன் வாங்க, வந்து சாப்பிட வாங்க. ஸ்ரீராமன் வாங்க, ராஜாராமன் வாங்க, பிரபு ராமன் வாங்க, வந்து சாப்பிட வாங்க. ராம், வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. மயூரி, சாப்பிட கூப்பிட்டாயே, நாங்கள் வந்துவிட்டோம். சாப்பிடலாமா? மயூரி, நாங்கள் வந்தது உனக்கு ஆனந்தமாக இல்லையா? ஆனந்தமாக தான் இருக்கு. சரி, இந்தாங்க ரொட்டி சாப்பிடுங்க. பசி தாக்காதுன்னு சொன்னீங்க. சரி, ராமனுக்கு கூப்பிடணுமேனு பார்த்தா இந்த ராமன் அவரை மட்டும்தானே கூப்பிட்டோம், வரணும்ல. கூடவே சீதாவை முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு அவருக்கு சாப்பாடு கிடைக்கும். ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. சரின்ட்டு ஆசிரமத்தில் போயாச்சு. இப்போ திருப்பி 15 நாள் கழிச்சு, அதான் 15 நாளைக்கு ஒரு தடவை ஏகாதசி வந்துடுது. அதனால் இப்போ அடுத்து என்ன நடக்குது வளர்க்குதுன்னு நம்ம பார்ப்போம். மாதா, இன்னைக்கு இந்த ஏகாதசியில எனக்கு கொஞ்சம் அதிகமா மாவும் பருப்பும் கொடுக்க சொல்லுங்களேன். அவங்கதான் 2 பேரா வராங்களே. இவளுக்கு பசி அதிகம் போல இருக்கு. சரி அம்மா, இருந்தா மயூரிக்கு இன்னும் அரை ஆழாக்கு அதிகமாக பருப்பும் மாவும் கொடு, அவள் கொண்டு செல்லட்டும். அப்படியே மாதா. மாவு வாங்கி வந்துருக்கா, என்ன பண்றான்னு பார்ப்போமா? அப்பாடா, இன்னைக்கு அதிகமா மாவு வாங்கிட்டு வந்ததால 6 ரொட்டி செய்ய முடிஞ்சது. எப்படியும் அவங்க 2 பேர் வந்தாலும் 2 ரொட்டி எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீராமன் கூப்பிடுங்க. ஸ்ரீராமர் வாங்க, சீதாராமன் வாங்க, வந்து சாப்பிட வாங்க. ஸ்ரீராமர் வாங்க, சீதாராமன் வாங்க, வந்து சாப்பிட வாங்க. வாங்க வாங்க, வாங்க. மயூரி, சீதாவுடன் லக்ஷ்மணனையும் அழைத்து வந்திருக்கிறேன். உனக்கு ஆனந்தம் தானே? ஏன் இல்லாம ஆனந்தமா தான் இருக்கு. சரி, வாங்க 3 பேரும் சாப்பிடுங்க. இன்னைக்கும் இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? கூட ஒருத்தரை கூட்டிட்டு வந்தா நாம இல்லைன்னு சொல்ல முடியும். இன்னைக்கும் நாம பட்டினி தான் போல. மாதா, நீங்க கொடுக்குற மாவு எனக்கு பத்தவே மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுக்க சொல்லுங்களேன். இவள் மதிய உணவிற்கு மட்டுமல்லாமல் இரவு உணவிற்கும் சேர்த்தே கேட்கிறாள் போல் இருக்கிறது. சரி இருந்தா, இன்னும் ஒரு ஆழாக்கு அதிகமாக மாவும் பருப்பும் அவளுக்கு கொடு.
அப்படியே மாதா. வாங்கிப்பேக்கா இப்போ என்ன நினைச்சு பண்றான்னு பார்ப்போம். அப்பாடா, இன்னைக்கு 8 ரொட்டி செஞ்சிருக்கேன். அவங்க 3 பேர் வந்தாலும் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நம்ம கூப்பிடுவோம். ஸ்ரீராமன் வாங்க, சீதாராமன் வாங்க, லக்ஷ்மணனோடு வாங்க, வந்து சாப்பிட வாங்க. ஸ்ரீராமன் வாங்க, சீதாராமன் வாங்க, லக்ஷ்மணனோடு வாங்க, வந்து சாப்பிட வாங்க. வாங்க 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 வாங்க. இன்னைக்கு 4 பேரா? இன்னைக்கும் எனக்கு ரொட்டி கிடைச்ச மாதிரி தான். சரி, வந்து சாப்பிடுங்க. மயூரி, என்ன திகைப்பு? எங்களுடன் ஹனுமனையும் அழைத்து வந்தது உனக்கு மகிழ்ச்சி தானே? சந்தோஷமா தான் இருக்கு. நாங்கள் விடை பெறுகிறோம் மயூரி. கொஞ்சம் இருங்க. அடுத்த தடவை நீங்க எத்தனை பேர் தான் வருவீங்க? அதுக்கேற்ற மாதிரி நான் சமைச்சு அச்சு வைப்பேங்க. இந்த 4 ஏகாதசியா நான் பட்னி தான், தெரியுங்களா? என்ன இது, ஒண்ணுமே சொல்லாம போறாங்க. இவங்க ஒருத்தரை கூப்பிட்டா 2 பேரு, 2 பேரை கூப்பிட்டா 3 பேரு, 3 பேரை கூப்பிட்டா 4 பேருன்னு குடும்ப சகிதமா தான் வராங்க. இப்படி வந்தா என்ன பண்றது? ஒரு வீட்டுல கல்யாணம்னு குடும்பத்தையே கூப்பிட்டா கூட ஒருத்தரோ 2 பேரோ தான் வருவாங்க. இவங்களை பாரு, ஒரு தினசா தான் வராங்க. இதற்கு இப்போ திருப்பி குருமாதாவுக்கு என்ன கஷ்டமோ பார்ப்போம். வாங்க. குருமாதா, இந்த ஏகாதசியில எனக்கு 5 கிலோ மாவும் 5 கிலோ பருப்பும் கொடுங்க. அவங்க நிறைய பேர் வராங்க, எனக்கு மாவு பத்த மாட்டேங்குது. சரி மயூரி, நான் விருந்தாவிடம் சொல்கிறேன். நீ சென்று உனக்கு தேவையானதை வாங்கிக்கொள். விருந்தா, மயூரிக்கு அவள் கேட்பதை கொடு. உத்தரவு மாதா. நன்றி மாதா. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கி டயர்டாக நிறைய மாவும் பருப்பும் வாங்கிட்டு வந்துருக்கா. எத்தனை ரொட்டி சமைக்கிறா, என்ன நடக்குதுன்னு நாமளும் பார்ப்போம். இன்னைக்கு எவ்வளவு சமைக்கிறது? அவங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியலையே. நாம எதுக்கும் ஆரம்பத்திலேயே கொண்டுடுவோம். ஸ்ரீராமன் வாங்க, சீதாராமன் வாங்க, லக்ஷ்மணனோடு வாங்க, ஹனுமன் அழைச்சிட்டு வாங்க, வந்து சாப்பிட வாங்க. ஸ்ரீராமன் வாங்க, சீதாராமன் வாங்க, லக்ஷ்மணனோடு வாங்க, ஹனுமன் அழைச்சிட்டு வாங்க, வந்து சாப்பிட வாங்க. நீங்க எத்தனை பேர் தான் வருவீங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதனால நான் ஒண்ணுமே சமைக்கிறேங்க. எப்படியும் எனக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை. அதனால
நீ சமையல் வேலையை துவக்கு. லக்ஷ்மணா, நீ அண்ணிக்கு உதவி செய். ஆஞ்சநேயா, நீ சமையலுக்கான பொருட்களை எல்லாம் சேகரித்து கொடு. மயூரி, என்ன நீ சமைக்கவில்லையா? பொருட்கள் அப்படியே உள்ளனவே. ஓ, மாதாவா? வாங்க மாதா. நான் ஒன்றும் சமைக்கலம்மா, அவங்களையே சமைச்சிக்க சொல்லிட்டேன். என்னது, அவங்களையே சமைக்க சொல்லிட்டியா? யாரம்மா அது? என்னது, யாரா? எல்லாம் அந்த ஸ்ரீராமரும் அவங்களோட குடும்பமும் தான். யாரும் இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. என்னது, யாரும் தெரியலையா? என்ன சொல்றீங்க? எங்க ராமா, நீங்க மாதாவோட கண்ணுக்கு தெரியலையாமே? அவங்க என்னல சந்தேகப்படுறாங்க? அவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி வந்தாதான் என்ன? ஆஹா, ஆஹா, என்ன ஆச்சரியம். நான் காண்பது கனவல்லவே. சாக்ஷாத் ஸ்ரீ ராமரையா நான் தரிசனம் செய்கிறேன். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, நமோ நமக, நமோ நமக. மயூரி, நான் எத்தனையோ வருடங்களாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பூஜித்து வருகிறேன். என் கண்களுக்கு தென்படாதவர் உன் அழைப்பை ஏற்று ஒவ்வொரு ஏகாதசியும் உன்னிடம் வந்து பிரசாதத்தையும் ஸ்வீகரிக்கிறார் என்றால் என்னே உமக்கு, என்னே உமக்கு. மயூரி, உன்னால் அல்லவோ இன்று ஸ்ரீ ராம தரிசனம் கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. ஜெய் ஸ்ரீராம்.